மலரு, மதி, ரேவதி. இவங்க 3 பேரும் இதே மாரி ஒத்துமையா, சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பாக்கியராஜ் சாயங்காலம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அப்பா கேட்கறாங்க. "பாக்கியராஜ் எனக்கு டெஸ்ட் எடுத்தாங்களே, ரிசல்ட் வந்துருச்சா?" அப்படின்னு அப்பா கேட்கறாங்க. உடனே பாக்கியராஜ் "வாங்கிட்டு வந்துட்டப்பா" அப்படின்னு சொல்றாரு. "சரி ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்தியாப்பா?" அப்படின்னு கேட்கறாங்க. "இல்லப்பா வீட்டுக்கு வந்து பாத்துக்கலான்னு வந்துட்டேன்" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லிட்டு எடுத்து பாக்குறாரு. எடுத்து பாத்ததும், "என்னப்பா பிபி, சுகர் எல்லாம் அதிகமா இந்த அளவுக்கு ஏறி போய் கிடக்கு. என்னடா சொல்ற? அப்படி என்ன போட்டிருக்கு?" அப்படின்னு அப்பா கேட்கறாங்க. "அப்பா, உங்களுக்கு பிபி, சுகர் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குப்பா" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. "என்னடா பாக்கியராஜ் சொல்ற? ரொம்ப அதிகமா இருக்கா? என்னடா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கே!" "ஆமாப்பா, எப்பயும் இருக்கிறத விட இந்த டைம் அதிகமாயிடுச்சு" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. "டேய் என்னடா சொல்ற? அப்பாவுக்கு ஏதோ ஆயிட போதுடா" அப்படின்னு அவங்க அம்மா பதறிட்டே அழுதுட்டு இருக்காங்க. "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதும்மா. அந்த மெடிசின்ஸ போட்டாலே எல்லாம் சரியாயிடும்மா" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. உடனே அவங்க அப்பா, "இல்லடா பாக்கியராஜ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. இப்படிதான் என்னோட வேலை பார்த்தவனுக்கும் பிபி, சுகர்லாம் அதிகமா இருந்துச்சுடா. அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான் தெரியுமா? அதே மாதிரி எனக்கும் வந்துரும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. அதனால நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போய் அடிஷனலா வேற ஏதாவது ஸ்கேன் ஏதாவது எடுக்கணுமான்னு போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம்டா." "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா" அப்படின்னு பாக்கியராஜ் சொன்னதுமே, அடுத்த செகண்டே அவங்க அப்பா, "என்னடா பாக்கியராஜ், நெறைய செலவாகும்னு சொல்லி பயப்படுறியா?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. "இல்லப்பா, அதுக்கெல்லாம் ஒண்ணும் யோசிக்கலப்பா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கப்பா. உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. இந்த மெடிசின நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும்ப்பா. அதுக்காக தான் சொன்னேன்" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லிட்டு இருக்காரு. உடனே மலர் வராங்க. "மதிக்கிட்ட நான் அப்பவே சொன்னேன்ல, ரிப்போர்ட் வந்ததும் இன்னும் பெரிய பிரச்சனை ஆகப் போதுன்னு. இப்ப பாத்தியா? ஹாஸ்பிட்டல் போகணும், ஸ்கேன் பண்ணணும், அது இதுன்னு சொல்றாங்கல்ல. நீயே கவனிச்சிருப்பல்ல" அப்படின்னு மலர் வந்து மதிக்கிட்ட சொல்றாங்க. உடனே மதி, "ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க? எவ்வளவுதான் இவரு சமாளிப்பாரு?" அப்படின்னு மதி வந்து பாக்கியராஜ் ரொம்ப வருத்தமா பாக்குறாங்க. உடனே பாக்கியராஜோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "இல்லடா எனக்கு ரொம்ப பயமா தான்டா இருக்கு. டாக்டர் கிட்ட போய் காமிச்சா தான்டா என் மனசே ஆறும். அதுவும் இல்லாம ஏதாவது ஸ்கேன் பண்ணணுமா அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்டு ஸ்கேன் பண்ணா தான் எனக்கு பயமே போகும்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. "இல்லன்னா இந்த பயத்திலேயே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்குடா" அப்படின்னு அவங்க அப்பா பதறி போய் பேசிட்டே இருக்காரு. உடனே பாக்கியராஜோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "அப்பா சொல்றது தான் சரிடா. எனக்கும் பயமா தான் இருக்கு. அப்பா பேசுறதெல்லாம் பார்த்தா பேசாம அப்பாவ ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சு, அங்க ஏதாவது பர்ட்டிகுலரா ஸ்கேன் எடுக்கலாமா? இல்ல அவர் உடம்பு ஃபுல்லா ஸ்கேன் எடுத்து டாக்டர் என்னதான் சொல்றாருன்னு செக் பண்ணி பார்த்துடலாம்டா" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ், "சரி பண்ணிடலாம்மா. 2 பேரும் பயப்படாதீங்கம்மா" அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல சுரேஷ் திடீர்னு, "அப்பா நீங்க எத நினைச்சும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு அப்பாக்கு ஆறுதல் சொல்றாரு சுரேஷ். சுரேஷ் பேசுனதும் உடனே மதியோட மைண்ட் வாய்ஸ், "எல்லாத்துக்கும் இவரே செலவு பண்ணா, இவங்க குடும்பத்த இவரு எப்பதான் பார்ப்பாரு?" அப்படின்னு மதி யோசிக்கிறாங்க. உடனே மதி மெதுவா சுரேஷ் கிட்ட போறாங்க. போயிட்டு, "இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்" அப்படின்றாங்க. "என்ன? நீ என்ன என்கிட்ட பேசப் போற?" அப்படின்னு சுரேஷ் கேட்கிறாரு. உடனே மதி, "இல்ல, இந்த வீட்ல அவர மொத்த செலவையும் உங்க அண்ணன் மட்டும் தான் பார்க்கறாரு போல. அதுக்கு அவரு எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு தெரியுமா? அதுக்கு கூட இந்த வீட்ல யாரும் உதவி பண்றதுக்கு ஆள் இல்ல. இதுல இப்ப மெடிக்கல் செலவு வேற. அவரே எத்தனை தான் பார்ப்பாரு. நீங்க இந்த வீட்டுக்கு எதுவும் பணம் குடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு மதி சுரேஷ் கிட்ட கேட்கறாங்க. "இதெல்லாம் நீ எதுக்கு என்கிட்ட கேட்கற? இல்ல அவங்க பாவம் இல்ல. அவருக்கும் எங்கருந்து பணம் வரும்னு நம்ம கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கலாம்ல. என்னைக்காவது உன் அண்ணன்கிட்ட போயிட்டு, 'நான் வீட்டு செலவுக்கு ஏதாவது பணம் குடுக்கவா? நீ மட்டும் ரொம்ப கஷ்டப்படுற' அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா?" அப்படின்னு மதி வந்து சுரேஷ் கிட்ட கேட்கறாங்க. உடனே சுரேஷ், "எங்க அண்ணன் பணம் வேணும்னா என்கிட்ட கேட்க போறாரு. நானும் குடுக்க போறேன். இதுல நீ எதுக்கு இடையில தலைய விட்டு மூக்க நுழைக்கிற?" அப்படின்னு சுரேஷ் வந்து மதி கிட்ட சொல்றாங்க. "இன்னைக்கு தான் நான் உங்க அண்ணன்கிட்ட பேசினேன். இந்த வீட்ல உள்ள செலவெல்லாம் யாரு பார்க்குறாங்கன்னு கேட்டேன். அப்பதான் எனக்கே உண்மை தெரிய வந்துச்சு. இந்த வீட்ல ஆகுற மொத்த செலவையும் உங்க அண்ணன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப உங்க அப்பா, அம்மா வேற அது இதுன்னு பயமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம செலவ இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் உங்க அண்ணன் தான் இப்ப பார்க்கணும். அதுக்கெல்லாம் பணம் எங்கருந்து வரும்? அவரு கடன் வாங்கி தான் எப்படியா இருந்தாலும் எதனா பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு மதி சொல்றாங்க. "என்னது? எங்க அப்பா, அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்றது உனக்கு தேவையில்லாத செலவா? நீ என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சுரேஷ் கிட்ட கேட்கறாங்க. "இல்லங்க, இந்த மாதிரி செலவுனா அவரு எப்படி பண்ணுவாரு? அவரு எங்க பணம் கையில வச்சுட்டு இருக்காரா என்ன? கடன் வாங்கி தான் பண்றாரு. அவரும் பாவம் இல்ல. அதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்றேன். இதெல்லாம் இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுவும் நானா உனக்கிட்ட போய் கேட்டதுனால தான் அவரு உண்மைய சொன்னாரு." உடனே சுரேஷ் வந்து, "இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு கேட்கறாங்க. "இல்ல, இந்த குடும்பத்துல ஆவுற மொத்த செலவையும் பாதி நாமளும் கொடுத்துரலாமே" அப்படின்னு தான் மதி வந்து சுரேஷ் கிட்ட சொல்றாங்க. உடனே சுரேஷ் பொறுமையா யோசிக்கிறாரு. "எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்க அண்ணியோட பர்த்டேக்கு உங்க அண்ணன் கடன் வாங்குனதுனால அவரோட பைக்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த விஷயத்த கூட யாருகிட்டயும் அவரு சொல்லவே இல்ல. பாவம் அவரு வெளிய சொல்லாம இந்த மாதிரி நெறைய கடன் வாங்கி கஷ்டப்படுறாரு. பொறுப்ப கொஞ்சம் நீங்களும் ஏத்துக்கலாமே" அப்படின்னு மதி சொல்றாங்க. உடனே சுரேஷ், "சரி நான் எங்க அண்ணன்கிட்ட பேசுறேன். இந்த வீட்ல ஆகுற செலவுல பாதி நான் எங்க அண்ணனுக்கு குடுக்குறேன். போதுமா?" அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. "ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் சொன்னத நீங்க சரின்னு சொன்னதுக்கு" அப்படின்னு மதி சொல்றாங்க. உடனே சுரேஷ் வந்து பாக்யராஜ கூப்பிடுறாரு. "சுரேஷ் அண்ணா, இந்தா" அப்படின்னு பணத்த குடுக்குறாங்க. "எதுக்குடா பணம்லாம் குடுக்குற?" அப்படின்னு கேட்டதும், "இல்லண்ணே, இத்தன நாளா நீங்க மட்டும் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இனிமே நீ மட்டும் எதுக்கு குடும்பத்த பார்க்கணும்? எல்லா செலவையும் முழுசா நீ ஒண்ணும் பார்க்க வேணாம். அதுல பாதி நான் தந்துடுறேன்" அப்படின்னு சுரேஷ் சொல்றாங்க. உடனே பாக்யராஜ், "இருக்கட்டும்டா.
இந்த குடும்பத்துக்காக செலவு பண்றதெல்லாம் நான் பெருசா நெனச்சதே இல்ல. நீயே வச்சுக்கோ அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. உடனே சுரேஷ், இல்லண்ணே இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு இப்ப தான் தெரிய வந்துச்சு. மாசம் மாசம் நான் சம்பளம் வந்ததும் இந்த குடும்பத்துக்கு ஆகுற செலவுல நானும் பாதி குடுக்குறேன். நீ மட்டும் எதுக்கு இந்த குடும்பத்தோட பொறுப்ப ஏத்துக்கணும்? நானும் இத பண்றேன் அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. உடனே மதி, அதான் சொல்றாங்கல்ல வாங்கிக்கோங்க. நீங்க மட்டும் இந்த குடும்பத்தோட பொறுப்ப ஏத்துக்கணுமா என்ன? 2 பேருமே இந்த வீட்டுக்கு பையன் தானே! அப்படி இருக்கும்போது, நீங்க 2 பேரும் ஷேர் பண்றதுல என்ன தப்பு இருக்குது? அப்படின்னு சொல்றாங்க. இவங்கலாம் பேசுறத கேட்டு மலர் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சுரேஷ் பணம்லாம் குடுக்குறானே! அப்படின்னு மதிக்கு நன்றி சொல்றாங்க. உடனே மதி, இத்தன நாள் இவரு மட்டும் தான் குடும்ப பொறுப்ப ஏத்துக்கிட்டு இருந்தாரு. நீங்க எப்படியோ சுரேஷ் கிட்ட பேசி புரிய வச்சு, அவனையே இந்த குடும்பத்துல ஒருத்தனா செலவு பண்ண வச்சுட்ட. நான் இத கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல தெரியுமா? அப்படின்னு மலர் மதிக்கிட்ட நன்றி சொல்றாங்க. உடனே மதி, இதுல என்னங்க இருக்குது? நானும் அவரும் இந்த வீட்ல தானே இருக்கோம். எங்களுக்கு ஆகுற செலவையும் நீங்களே பண்ணணும்னு அவசியம் இருக்குதா என்ன? நாங்களும் எங்களுக்கு ஆகுற செலவ குடுத்து தானே ஆகணும். எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கிட்டா எப்படி? அப்படின்றாங்க. அதுவும் இல்லாம இத்தன நாளா நீங்க பேசாம இருந்ததே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது தெரியுமா? நீங்க கேட்டுருக்கணும். நீங்க பேசாம இருந்துட்டீங்க. அதனால தான் நான் அவர்கிட்ட பேசி உங்களுக்கு பணம் வாங்கி குடுத்தேன். அவ்வளவுதான். இதுல ஒண்ணும் நான் பண்ணவே இல்ல. அவரும் இந்த குடும்ப பொறுப்ப ஏத்து நடந்துக்கணும்ல. அதுக்காக தான் நான் அவர்கிட்ட பேசி புரிய வச்சேன். அவரும் உங்ககிட்ட பணம் குடுத்துட்டாரு. அப்படின்னு மதி சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ், இந்தா மலரு அப்படின்னு குடுக்குறாங்க. உடனே மலர், சுரேஷ் இப்படி மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல தெரியுமா? மதி பேச்ச கேட்டு உடனே பணம் குடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல அப்படின்னு மலர் சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ், சுரேஷ் கிட்ட நான் எதுக்காகவும் பணம் கேட்டதே இல்ல. அவன் குடுப்பான்னு நான் நெனச்சு கூட பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலர், நீங்க நெனைக்கவே இல்ல தான். ஆனா இந்த குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் சொன்னேன். நீங்க அத அவன்கிட்ட சொல்லாம போனது தான் பெரிய தப்பே அப்படின்னு மலர் வந்து பாக்கியராஜ் கிட்ட சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் அமைதியா இருக்காரு. உடனே மலர் வந்து, மதி பண்ணத நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மதி சுரேஷ் கிட்ட பேசி புரிய வச்சு, இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு மலர் வந்து பாக்கியராஜ் கிட்ட சொல்றாங்க. ஓகே. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.